Saregama Little Champs Season 5 உடைய dedication roundல அடுத்தபடியாக it's time for us to welcome ரொம்ப சமத்து அவ்வளவு பக்தி எல்லாமே இருக்கு எங்களுடைய அக்ஷித் நிருபம் கிட்ட. Put your hands together, let's welcome அக்ஷித் நிருபம். அக்ஷித், நீங்க யாருக்கு பாட்டு டெடிகேட் பண்ண போறீங்கன்னு ஒரு ரிவ்யூல பாத்துக்கலாமா? எனக்கு இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்டுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கு டெடிகேட் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணலாமா, அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணலாமா, பாட்டிக்கு டெடிகேட் பண்ணலாமா, எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போ மற்றவங்களாம் டெடிகேட் பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பாட்டிக்கு, தாத்தாக்குன்னு அப்படியே யாராருக்கோ டெடிகேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் படைச்ச சிவனுக்கே டெடிகேட் பண்ணிடலான்னு தோணுச்சு எனக்கு. என் மியூசிக் ஜர்னி ஸ்டார்ட் ஆனதே அவரோட தேவாரம் திருவாசகம்ல இருந்து தான். அவரோட பாட்டு கேட்டு நான் பாடி பார்த்து தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இத்தனை ரவுண்டாக நான் சிவனோட பிளெஸ்ஸிங்கில் இது வரைக்கும் வந்துட்டேன். இது நான் டெடிகேஷன் ரவுண்டில் சிவனுக்கு தான் டெடிகேட் பண்ண போகிறேன். எல்லா குழந்தைங்க இங்கே வரும்போது போய் கூட்டிகிட்டு வாங்க, யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க அந்த பாட்டை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒருத்தருக்கு தான் இந்த பாட்டை டெடிகேட் பண்ண போகிறேன்னா அவர் உன் கூடியே தான் இருக்கார். நீ யாரையும் கூட்டிகிட்டே வர வேண்டாம். அப்பாக்காக அப்படின்னு சொல்லுவேன் நினச்சேன். ஆனால் எல்லாருக்குமே தந்தையாக இருக்கிறவருக்கு தான் நீங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஏன் சிவன், ஏன் அவ்வளோ பிடிக்கும்? நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே சிவன் தான். நான் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்தது சிவன் பாட்டில் இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் அவர் தான் இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறமும் அவர் தான் நான் இதில் நம்பியிருக்கேன். அவர் தான் கூட்டிகிட்டு போவார். சிவனுக்கு பாட்டு பண்ணிடலாமா? பண்ணிடலாம்க்கா. Saregama Little Champs Season 5 உடைய dedication roundல அடுத்தபடியாக it's time for us to welcome ரொம்ப சமத்து அவ்வளவு பக்தி எல்லாமே இருக்கு எங்களுடைய அக்ஷித் நிருபம் கிட்ட. Put your hands together, let's welcome அக்ஷித் நிருபம். அக்ஷித், நீங்க யாருக்கு பாட்டு டெடிகேட் பண்ண போறீங்கன்னு ஒரு ரிவ்யூல பாத்துக்கலாமா? எனக்கு இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்டுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கு டெடிகேட் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணலாமா, அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணலாமா, பாட்டிக்கு டெடிகேட் பண்ணலாமா, எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போ மற்றவங்களாம் டெடிகேட் பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பாட்டிக்கு, தாத்தாக்குன்னு அப்படியே யாராருக்கோ டெடிகேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் படைச்ச சிவனுக்கே டெடிகேட் பண்ணிடலான்னு தோணுச்சு எனக்கு. என் மியூசிக் ஜர்னி ஸ்டார்ட் ஆனதே அவரோட தேவாரம் திருவாசகம்ல இருந்து தான். அவரோட பாட்டு கேட்டு நான் பாடி பார்த்து தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இத்தனை ரவுண்டாக நான் சிவனோட பிளெஸ்ஸிங்கில் இது வரைக்கும் வந்துட்டேன். இது நான் டெடிகேஷன் ரவுண்டில் சிவனுக்கு தான் டெடிகேட் பண்ண போகிறேன். எல்லா குழந்தைங்க இங்கே வரும்போது போய் கூட்டிகிட்டு வாங்க, யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க அந்த பாட்டை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒருத்தருக்கு தான் இந்த பாட்டை டெடிகேட் பண்ண போகிறேன்னா அவர் உன் கூடியே தான் இருக்கார். நீ யாரையும் கூட்டிகிட்டே வர வேண்டாம். அப்பாக்காக அப்படின்னு சொல்லுவேன் நினச்சேன். ஆனால் எல்லாருக்குமே தந்தையாக இருக்கிறவருக்கு தான் நீங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஏன் சிவன், ஏன் அவ்வளோ பிடிக்கும்? நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே சிவன் தான். நான் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்தது சிவன் பாட்டில் இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் அவர் தான் இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறமும் அவர் தான் நான் இதில் நம்பியிருக்கேன். அவர் தான் கூட்டிகிட்டு போவார். சிவனுக்கு பாட்டு பண்ணிடலாமா? பண்ணிடலாம்க்கா.